அன்புமிக்க சகோதரமே, ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு இந்த நாளை தொடங்கி இருக்கின்ற உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். தன்னுடைய தூய ஆவியின் துணையை தந்து உங்களை இந்த நாளிலே வழிநடத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 25வது இறைவார்த்தை. அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. எதற்கு பகைவன் கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான்? காரணம் என்ன? பலன் கிடைக்கக்கூடாது, வாழ்வில் முன்னேறக்கூடாது, நினைத்தவை நடக்கக்கூடாது என்பதுதான் இதன் காரணம். இன்று நமது வாழ்வில் இவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல வேளைகளிலே நாம் அறிந்தோ அறியாமலோ நமது வாழ்விலே களைகள் வந்தது. எப்படி? நன்மைகள் நடக்க வேண்டிய இடத்தில் தீமை நடைபெறுகிறது. நமது வாழ்வில் களைகளை விதைக்கின்ற சாத்தானும் உண்டு, நமது வாழ்வில் களைகளை விதைக்கின்ற மனிதரும் உண்டு. களைகள் விதைத்த நேரம் தூங்குகின்ற நேரம், நாம் கவனிக்காத நேரம். அன்புமிக்கவர்களே, உபவாசம் இருந்து நோன்பிருந்து ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்வில் எந்த ஒரு களையும் பகைவனால் விதைக்க இயலாது. இன்று நன்றாக நல்ல முறையில் வாழுகின்ற குடும்பத்தில் துரோகம் என்ற களைகளை விதைப்பவர்கள் உண்டு. பொறாமைப்பட்டு இல்லாதது பொல்லாதது சொல்லி பெயரை கெடுக்கின்ற களைகள் விதைப்பவர்கள் உண்டு. உங்கள் வாழ்வில் இன்று ஏதேதோ களைகள் வாழ்வை சுமையாக மாற்றி இருக்கிறது. முதலில் இது வெளியே தெரிவதில்லை, ஆனால் முற்றிய பிறகுதான் தெரியும். களைகள் என்னை பலவீனப்படுத்துகிறது, களைகள் என்னோடுள்ள உறவை பாதிக்கின்றது, களைகள் கடவுளோடுள்ள உறவை பாதிக்கின்றது, என்னுடைய அண்டை அயலாரோடுள்ள உறவை பாதித்து எனக்கு பிரச்சனைகளை துன்பங்களை கொண்டு வருகின்றது. உனது குடும்பத்தில் உனது தனிப்பட்ட வாழ்வில் களைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமா? இறை வார்த்தையை முழந்தாள் படியிட்டு நம்பிக்கையோடு கேட்கின்றவர்களுக்கு அந்த களைகளிலிருந்து தப்புவிக்கின்ற ஆற்றல் கிடைக்கின்றது. வாரத்திற்கு ஒரு முறையாவது நோன்பிருந்து ஜெபிக்கின்ற மக்களுக்கு அதன் அபிஷேகம் கிடைத்து களைகளால் அதிலிருந்து தப்புகின்ற ஆற்றல் கிடைக்கின்றது. நன்மை செய்து தீமையை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கும் களையிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. அனைத்து செயல்பாடுகளிலும் ஜெபம் நிறைய வேண்டும் என்று ஜெபித்து வாழுகின்ற மக்களுக்கு அந்த களைகளிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. அன்புமிக்கவர்களே, பகைவன் கண்டிப்பாக களைகளை விதைப்பான். இந்த உலகத்தில் வாழும்போது களைகளும் வளர்வது இயற்கைதான். ஆனால் அந்த களைகளையும் தாண்டி பலன் கொடுப்பதற்கு, அந்த களைகளை அது வேரோடு வேறாக களைந்து விடுவதற்கு நமக்கு தேவை இறை வார்த்தையின் ஆற்றல், இறை வார்த்தையின் அபிஷேகம். இந்த கருத்துக்காக இந்த நாளை ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க, அர்ச்சிக்க நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.